சுவாமி சரணம். சரணம் ஐயப்பா. தலைவர் வேற ஈரோட்டு வெங்காயத்தை உரிக்க சொல்லிட்டாரு. உரிக்கலீங்கன்னா அப்புறம் திருப்பி நம்ம பக்கம் வராது. உங்க பாயிண்ட் 4 பேர் இருக்கிறோம். உங்க பாயிண்ட் பேசுங்க. அதான் உரிச்சல்ல விடுங்க. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே அந்த கருப்பு துண்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் நானும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் யார் ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டாலும் சரி, வேட்டி கட்டினாலும் சரி, எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு சுவாமி சரணம்னு சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, திராவிட கழகத்துக்காரன் இருந்தான்னா நீ கண்டிப்பா அழுத்தி சொல்லணும். ஏன் என்று சொன்னால் அவன் அடுத்த தடவை அந்த கருப்பு சட்டையை பார்க்கும்போது அந்த சுவாமி சரணம் அப்படிங்கிற நம்மளுடைய ஐயப்ப கோஷம் தான் வரணும். ஏன் என்று சொன்னால் பெரியார் பிறக்காததுக்கு முன்னாலேயே என்னோட ஐயப்பனுடைய கருப்புடா, சரியா? நீ இப்ப அந்த கருப்பு சட்டையை பிடிக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க. நாங்க விட மாட்டோம், பிடுங்கியே தீருவோம். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சரி போதும், இப்ப பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் புகழுக்கு காரணம் இந்துத்துவ அரசியலா வளர்ச்சி அரசியலா? சகோதரி பாரதி வளர்ச்சி அரசியலே அப்படின்னு அவங்க தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம விடுவோமா? விடமாட்டோம். நம்மளுக்கு என்ன இந்துத்துவ அரசியல்? ஏன் என்று சொன்னால் பாரத தாயினுடைய உண்மையான புதல்வர் நரேந்திர மோடி ஜி தான். ஏன் என்று சொன்னால் இந்த கங்கை பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்கள் சரி, பக்தர்கள் சரி, நீண்ட வருஷமா அந்த கங்கையை சுத்தப்படுத்தணும், அந்த கங்கையை பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னாலும் அது புனித தலம், இந்துக்களுடைய புனித தலம். அது என்னன்னா நம்ம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலுமே அங்க போயிட்டு வந்தா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும், கரைஞ்சிவிடும் அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை. ஆனா காங்கிரஸ் அன்றைக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா லட்சக்கணக்கில் வராங்க, எங்கனால இந்த காவேரி கங்கையை எங்கனால சுத்தப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அனைத்து உலக நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு முறையாவது கங்கைக்கு வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நரேந்திர மோடிஜி தான் நடுவர் அவர்களே. இதுக்கு பேரு தான் இந்துத்துவ அரசியல். நமாமி கங்கா. கங்கா. அடுத்து பாத்தீங்கன்னா உலக நாடுக்கு எங்க நரேந்திர மோடிஜி போனாலுமே சரி, உலக அரங்கில அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா எங்களுடைய தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய குரலை அப்படியே சொல்றாருங்க. தமிழ்ல ஒரு பிழை இல்லாம பார்த்தெல்லாம் அவர் படிக்கிறதில்ல. நம்மளால பார்த்து கூட பிழையோட தான் படிச்சுட்டு இருக்கிறார். ஆனா அவரு பார்க்காம பிழை இல்லாம சொல்லி எங்களுடைய இந்துக்களுடைய தெய்வ புலவரை உலகமறிய செய்யறார். இது இந்துத்துவ அரசியல் தான் நடுவர் அவர்களே. அடுத்ததுன்னா நம்மளுடைய தலைவர் கூட சொல்லியிருந்தார், இந்த சிறு குறு விவசாயிகள் அப்புறம் கடையோர வியாபார பொதுமக்களுக்கெல்லாம் விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இப்ப அறிவிச்சு இப்ப இந்த கொங்கு மண்டலத்துல ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அது இந்து மக்கள் கட்சி தான் முன்னெடுத்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதுல என்னன்னா சிறு குறு தொழில் பண்றவங்க, அந்த செருப்பு தைக்கிறவங்க, தையல் மிஷினு, கட்டட வேலை செய்யறவங்க, அவங்களுக்குலாம் எப்படின்னா அப்ளை பண்ணாங்கன்னா 1 லட்சம் ரூபா வட்டி இல்லாம கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ரெண்டாவது என்னன்னா 2 லட்சம் ரூபா 5% வட்டியில கொடுக்குறாங்க. நீங்க கேட்கலாம், என்னடா இவனு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்குமே இந்துத்துவத்துக்குமே என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஸ்வகர்மா என்பவர் இந்து தெய்வங்களுடைய சிற்பி. ஏன்னா அவர் தான் சிவபெருமானுக்கு சூலாயத்தையும், முருகனுக்கு வேலையும், பெருமானுக்கு சங்காயத்தையும் தயாரிச்சு கொடுத்தவர். அதை இந்த நாட்டு மக்களும் அனைவரும் தெரிந்ததற்காகவே தான் அதற்காக விஸ்வ யோஜனான்னு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது இந்துத்துவ அரசியல் தானங்களே நடுவர் அவர்களே. அடுத்தது தமிழக இந்துக்களின் பண்டிகை பொங்கல் திருவிழா. அது நம்ம இந்துக்களுடைய பண்டிகை தான். அந்த பண்டிகையில நடத்தக்கூடிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு. அது வீரம் வாய்ந்த விளையாட்டு. ஆனா காங்கிரஸ்காரன கம்மன் இருக்காம பீட்டாங்க ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்து தூண்டிட்டு போட்டு அவன் நிறுவிட்டான். 2017 என்னாச்சு? ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் நடத்த முடியல. 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க மெரினா கடையில கூடி எத்தனையோ ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம். அப்ப ஓபிஎஸ் தான் இருந்தாரு நினைக்கிற முதல்வரா, ஓபிஎஸ் இருந்தாரு. அது பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட போய் சொல்றாரு. அவங்க பீட்டா வழக்கு போட்டு அந்த தடை வந்துருச்சு, நிறுத்திட்டாங்க. 2017 ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடத்த முடியல. நம்ம நரேந்திர மோடி கொண்டு போய் மறுபடியும் அவங்க மேல வழக்கு தொடுத்து அவரை வெற்றி வாங்கி கொடுத்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் இந்துக்களுடைய தமிழக இந்துக்களுடைய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஏன்னு சொல்றேன்னா எல்லா ஜல்லிக்கட்டுலையும் பாத்தீங்கன்னா சர்ச்சு காலையை அவுத்துட மாட்டானுங்க, மசூதி காலையை எடுத்துக்கணுங்க, எங்களுடைய கோவில் காலையை தான் அவுத்துடுவாங்க. அதுதான் சீறி பாய்ச்சி கொண்டு வரும்.
இவர் சீமா சொல்லுவாரு என்ன, நாங்க வந்து தமிழர்களுக்கு உண்டான விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு, ஆனா என்ன பாருன்னா மாட்டுக்கறி சாப்பிடுங்க நல்ல உடம்பு ஏத்துங்க அப்படிம்பாரு. சீமானுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், மாட்டை வெட்டி தின்பதும் தன் தாயின் மடியை அறுத்து தின்பதற்கும் சமம்தான். ஜல்லிக்கட்டை நிறுத்தினா மட்டும் உங்களுக்கு வந்து மாட்டின அழியாது, மாட்டை வெட்டினாலுமே இன்றைக்கு மாட்டின அழியும். அதை மூல புரிஞ்சுக்கணும், தமிழர்களும் இந்துக்களும் ஒன்றேதான். இன்றைக்கு அந்த ஆண்டவன் சொல்கின்றான், அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் மலரும் போது எவன் என்னுடைய ஆண்டவனை திட்டுகிறானோ அவனுடைய சிலை இருக்காது, நாயன்மார்கள் சிலை இருக்குன்னு தான் சொல்றாரு. அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இன்றைக்கு அண்ணாமலையின் மூலியமாக இன்றைக்கு தெய்வம் நம்மளுக்கு நல்ல வழி காட்டி கொண்டிருக்கிறார் மக்களே. அது மட்டும் கிடையாது, அறநிலைத்துறை என்ற துறை இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இருக்காதுன்னு சொல்றாரு. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப சபரிமலைக்கு நம்ம எல்லாரும் மாலை போட்டு போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் புக்கிங் பணம் வாங்கினாங்க, இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. கம்ப்யூட்டர்கார மாலை போட்டு தெரிஞ்சு எனக்கு கூப்பிடுறான், ஜி வாங்க நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா கேரளாக்காரங்க வந்து இங்க இருந்து நம்ம பயபக்தியில் வரணும், நம்மளுடைய கோயில் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும், நம்மளுக்கு வருமானம் வரணும் பாக்குறான். ஆனா நம்ம நாடு நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்கான அறநிலையத்துறை சேகர் பாபு அவர் அப்படி கிடையாது. அவர் 24 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் வாங்கிக்குவாரு, வாங்கிட்டு டீசல் அதுலயே ஊத்திட்டு சுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து என்னன்னா எவனும் கோயிலுக்கு வரக்கூடாது, தீபம் பாக்குறியா பக்கத்துல 4000 மேல இருந்தா 5000 தரிசனம். ஆமா கட்டணம், அது சிறப்பு கட்டண தரிசனம். இவங்க தான் வந்து சமத்துவம் பேசுறாங்க நடுவர் அவர்களே. இதுல வந்து எல்லாருமே சமமா இருப்பாங்க. இல்ல மறுக்கிறாரு அவர், என்ன 1000 ரூபாய் வாங்கி போட்ட மாதிரி திருச்செந்தூர்ல எல்லாம் அப்படியே வீடியோல வந்துகிட்டே இருந்தது. மறுக்கிறாரு. நம்ம நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்கிறாரு, ஆதாரம் கொடுத்தா அமைதியா இருக்காரு. அது பேச மாட்டாங்க. அது எப்படி பேசுவாங்க? அவங்க பண்றது ஊழல் தானே. அவங்களுக்கு என்னன்னா நம்ம இந்துக்களை அழைக்கணும், நம்ம கோயிலை அழைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெகு தூரம் இல்ல, தர்மத்தின் வாழ்வுடனே சூதுகமும் இறுதியில் தர்மமே வெல்லும், வாழ்க பாரதம் வந்தே பாரதம், மோடியின் புகழுக்கு காரணம் இந்துத்துவ அரசியல் தானே அப்படின்னு சொல்லி வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்போம். நன்றி, வணக்கம் அவர்களே.